ஏப்பா அவ்வளோ செருப்பு கிடக்கு, காலி பாட்டில் தண்ணி பாட்டில் எத்தனை இருக்குன்னு செந்தில் பாலாஜி கேட்டார்ல. அந்த கருத்துல ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? எத்தனை பாட்டில் கடந்திருக்கணும் நீங்க தண்ணி அவ்வளோ தூரம் கொடுத்தீங்கன்னா டேங்கர் வைக்க இடம் இல்லை, அந்த எண்ணமே உங்களுக்கு வரல. தண்ணி பாட்டில் கொண்டு எத்தனை பாட்டில் எல்லாம் அப்படியே அந்த உயிர் பயத்தில் அப்படி பாட்டில் காலி பாட்டில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு எண்ணெய் ஊற்றி வைக்கணும் முடாய், அதுக்கு இந்த பாட்டில் பயன்படுன்னு எடுத்துகிட்டு போயிருப்பேன். செருப்பை கழட்டிட்டு போகிற பாட்டில் தூக்குவானா சார்? எத்தனை பாட்டில் சார் எனக்கு கிடைச்சு? ஸோ தண்ணி கொடுத்தாரு, தனக்கு வச்சிருந்த தண்ணியை விஜய் தூக்கி போட்டார். அது அவமானம் யார்? உயிர் தண்ணி, அது விஜய் கொடுத்தது உயிர் தண்ணி, பாராட்டலாம். நம்ம எவ்வளோ பேருக்கு அவரால் கொடுத்துருக்க முடியும்? அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன நினைச்சுன்னு தெரியல. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே சிபிஆர் ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்காங்க சார், நெஞ்சை போட்டு அழுத்துறாங்க சார். ஏதோ நடந்தா மாரடைப்பில் விழுந்தானா, மயங்கி விழுந்தானான்னு யாருக்குமே தெரியாது. டீஹைட்ரேஷனில் விழுந்தானா, அவனா டாக்டரா இல்லை, சரி ஏதோ வீடியோவில் பார்த்துருக்கோம், நெஞ்சை பிடிச்சி அமுக்கும், மூச்சு வந்தால் வரட்டும், இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில போலீஸார் நிற்கிறாங்க இங்கே. விஜய் மேலே இருந்து பார்த்தா சிலது தெரியாது நமக்கு. எப்போ நான் பேசலாமா, என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு, அதெல்லாம் செய்கிறாரு. இவ்வளோ நடந்துச்சு, அப்போ ஏதோ நடந்திருக்குன்னு அவருக்கும் ஒரு மனசாட்சி உறுத்த வேண்டாமா?